ஹாய், வெல்கம் டு பத்து விலாக்ஸ். இன்றைக்கி இந்த சென்னை வெயிலுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு உப்புமா பண்ணலாமா? வெள்ளை அவுலில் உப்புமா பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் கூட. வெள்ளை அவுலை வந்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அது முழுகிற அளவு தண்ணி விட்டு ஒரு 5 minutes ஊற வச்சா போகிறோம். அப்புறம் வெள்ளரிக்காவை சீவி எடுத்துட்டுருக்கேன். தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெள்ளரிக்காவை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். எனக்கு வெங்காயம் ஸ்மெல் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாவும் வச்சுருக்கேன். வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காயட்டும். காஞ்சப்புறம் இந்த தாளிக்கிற சாமானெல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம், எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் வாசனை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவளுக்கு இந்த உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறும் அவல் உப்புமா ட்ரையாக சாப்பிட்றதுக்கு இந்த வெள்ளரிக்காவோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வெள்ளரிக்காவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. அவளும் வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 5 minutes கூட இருக்கும், வேண்டாம். தண்ணியில் நினச்சாலே அது நல்லா இதுவாகிடும். இது கெட்டி அவல் கிடையாது, இது மெலிஸ் அவல் தான் வச்சுருக்கேன். வெள்ளை அவல் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தாளிப்பு சாமானோடு என்ன பண்ணியிருக்கேன்னா வேர்க்கல்லையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துட்டுருக்கேன். வேர்க்கடலை வந்து எப்போவுமே இந்த போகாக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் போட்டோன்னா. ஸோ இது எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டுருக்கேன். இதோடய நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கின்ட்டு இதோட இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். இது ஒரு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா அந்த க்ரன்ச்சியாக அந்த வேர்க்கடலை வாயில் வரும், வெங்காயம் வாயில் வரும், இந்த வெள்ளரிக்காய் ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிண்டுடலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். வெங்காயம் ரொம்பலாம் வேக வேண்டாம். வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் சும்மா நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தனியாக. அதே மாதிரி இந்த இது எடுத்து வச்சுருக்கோம்ல அவளும் வெள்ளரிக்காவும், அதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். தனித்தனியாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. பிரித்து விட்டு வதக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கட் பண்ணியிருக்கேன், அதனால் பிரித்து விட்டு வதக்கின்னு இருக்கேன். இந்த மீன்வேல் நம்ம என்ன பண்ணலான்னா அவள் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா உதுத்து எடுத்துன்ட்டு அதோட இந்த வெள்ளரிக்காவை நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துன்ட்டு அந்த வெள்ளரிக்காவையும் அந்த அவளோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அவளும் வெள்ளரிக்காவும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு, இப்போ இந்த வெங்காயம் வதக்கினோம்ல இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை வச்சுட்டாச்சு. இந்த அவளுக்கும் வெள்ளரிக்காய்க்கும் தேவையான உப்பு இதில் போட்டுன்ட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதில் தனியாக உப்பு போட்டுருக்கேன், அதில் தனியாக உப்பு போட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிட்டு வதக்கி எடுத்துட்டா அவ்வளோதான். சூப்பராக ஒரு அவல் உப்புமா ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். கார்த்தால வேலையில் மாவு காலியாகிடுது இல்லை அப்படின்னா இது சட்டுன்னு ஊற வச்சு பேக்கெட் இருந்தால் போதும். அவல் டக்குன்னு சட்டுன்னு ஊற வச்சு பண்ணிடலாம். நீங்கள் மஞ்சப்பொடி வேணும்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். எனக்கு வந்து அவல் உப்புமா எனக்கு அப்படியே ஒயிட் கலரில் சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்படியே ஒயிட் கலர்லேயே வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டூ ட்ரை இட். தேங்க்யூ.